அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களை ராஜினாமா செய்ய வைத்து தாவேகா தனது கட்சியில் இணைத்து இருப்பது ஜனநாயக படுகொலை என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரியில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களை ராஜினாமா செய்ய வைத்து தாவேகா தனது கட்சியில் இணைத்து இருப்பது ஜனநாயக படுகொலை என்றும் இது குதிரை பேரத்தை விட மோசமானது என்றும் குற்றம் சாட்டிய அவர், ராஜினாமா செய்த 4 பேரும் இடைத்தேர்தலில் படுதோல்வி அடைவார்கள் என்று காட்டமாக தெரிவித்தார். தொடர்ந்து அருண் மீது பல புகார்கள் உள்ள நிலையில் அவரை லஞ்ச ஒழிப்புத்துறையின் இயக்குநராக நியமித்ததை முதலமைச்சர் விஜய் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என வலியுறுத்திய அவர், மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக அனைத்து கட்சிகளின் கூட்டத்தை கூட்டி தமிழ்நாட்டின் நிலைப்பாட்டை முதலமைச்சர் விஜய் அறிவிக்க வேண்டும் என தெரிவித்தார். ஏதாவது ஒரு காரணம் தான் பரவாயில்ல, ஏதோ நாங்க காவிரிக்காக மேகதா ஏதாவது ஒன்று சொல்லியிருக்கலாம். எந்த காரணமும் கிடையாது. அது 20 நாள்ல ராஜினாமா செய்து உடனடியாக இன்னொரு கட்சியில சேர்ந்து அதன் பிறகு இடைத்தேர்தலா? தமிழ்நாட்டிலே தேவையில்லாத ஒரு இடைத்தேர்தல். இதெல்லாம் நல்லதில்லை. இன்னும் சொல்ல போனால் மக்களுடைய தீர்ப்புக்கு எதிரான ஒரு செயல் இது. அப்படி ஒரு இடைத்தேர்தல் வந்தால் நிச்சயமாக இந்த 4 வேட்பாளர்களும் படுதோல்வி அடைவார்கள். இன்னும் சொல்ல போனால் ஒரு சூழல் வரும். இந்த இடைத்தேர்தலில் ஆளுங்கட்சிக்கு எதிராக அத்துணை எதிர்க்கட்சிகளும் ஒன்று சேர்ந்து ஒரு பொது வேட்பாளரை கூட நாங்கள் அறிவிப்போம். அந்த அளவுக்கு எங்களை தள்ளாதீர்கள். 100வது சுதந்திர தினத்தை கொண்டாடும் 2047ஆம் ஆண்டு இந்தியா வளர்ச்சியடைந்த நாடாக இருந்திட வேண்டும் என இலக்கு நிர்ணயித்து பிரதமர் மோடி பணியாற்றி வருவதாக மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்தார். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அடுத்த ஆண்டார்குப்பம் பகுதியில் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தல் தோல்வி குறித்து பாஜக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன், பிரதமர் மோடியின் ஆட்சி 12 ஆண்டுகளை கடந்து 13ஆம் ஆண்டில் உள்ளதாகவும் இந்த ஆட்சி நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலனை முக்கியமாக கொண்டு நடந்து வருவதாகவும் தெரிவித்தார். தொடர்ந்து 100வது சுதந்திர தினத்தை கொண்டாடும் 2047ஆம் ஆண்டு இந்தியா வளர்ச்சியடைந்த நாடாக இருந்திட வேண்டும் என்பதை இலக்காக வைத்து பிரதமர் மோடி செயலாற்றி வருவதாக தெரிவித்த அவர், இந்தியா வல்லரசு நாடாக வேண்டும் என்ற முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் கண்ட கனவை நனவாக்க வேண்டும் என்ற நோக்கோடு பிரதமர் மோடி பணியாற்றி வருவதாக பெருமை தெரிவித்தார். 12 ஆண்டுகால ஆட்சியில மக்களுடைய நம்பிக்கை, வளர்ச்சி, மக்களுடைய நலன், இதை மட்டுமே முக்கியமாக கொண்டு இந்த ஆட்சியானது 12 ஆண்டுகள் நடந்து கொண்டிருக்கிறது. மக்களுடைய நம்பிக்கை பெற்ற ஆட்சியாக இருந்து கொண்டிருக்கிறது. மக்களுடைய வளர்ச்சியை மையமாக கொண்ட ஆட்சியாக இருக்கிறது. மக்களுடைய நலனை அக்கறை கொண்ட ஆட்சியாக இருக்கிறது. அதனாலதான் நம்ம இன்னைக்கு பார்க்கணும், நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுடைய இலக்கு என்ன? 2047 நம்ம நாடு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அடைந்த நாடாக இருக்க வேண்டும். நாம் ஏதோ ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு இலக்கு வைக்கல. அப்துல் கலாம் ஐயா அவர்களுடைய கனவு நம்முடைய பாரத தேசம் வல்லரசு நாடாக ஆக வேண்டும். அந்த கனவு, அந்த லட்சியத்திற்கு இலக்கு வைத்திருக்கிறோம். 100வது சுதந்திர தினம் கொண்டாடும் பொழுது 2047 நம்ம நாடு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அடைந்த நாடாக, உலகத்திற்கு வழிகாட்டியாக இருக்கிற நாடாக நம்முடைய பிரதமர். 717 கடைகளில் இதுவரை 462 டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டுள்ளது என அமைச்சர் விக்னேஷ் தெரிவித்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் மதுவிலக்குத்துறை அமைச்சர் விக்னேஷ் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது மது பாட்டில்களை திரும்ப பெறும் நடைமுறையை மாற்றியமைக்க போதுமான கால அவகாசம் தேவை என்ற கூற்றை மேற்கோள் காட்டி பேசிய அவர், 1 மாதத்தில் மது பாட்டில்களை திரும்ப பெறுவது குறித்து நடவடிக்கை எடுக்க அவகாசம் எடுத்துக்கொள்ள உள்ளதாக தெரிவித்தார்.
தொடர்ந்து 717 கடைகளில் இதுவரை 462 டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டுள்ளது என தகவல் தெரிவித்த அவர், மீதமுள்ள கடைகள் படிப்படியாக மூடப்படும் என்றும் அங்கு பணியாற்றக்கூடிய பணியாளர்களுக்கு மாற்றுப்பணி என்பது விரைவில் வழங்கப்படும் என்றும் உறுதியளித்தார். அந்த 717 கடையில் சொல்கிறீங்களா? அந்த 717 கடையில் 462 கடை மூடி இருக்கு. அந்த டேட்டா நான் உங்களுக்கு சொல்கிறேன். மீதி கடை இந்த வாரத்துக்குள்ளே மூடுறதுக்கான வேலைகள் நடந்தது. அந்த 416 கடை 62 கடைகளில் பணியாற்றியவர்களுக்கு மாற்று பணிகள் ஏதாச்சும் ஏற்பாடு பண்ணியிருக்கோமா? அதானா இல்லை, இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கோமே, அந்த பணியாளர்களுக்கு அந்த மாத ஊதியம் நிச்சயமாக அவங்களுக்கு போயிடும். ஒன்று, ஏன்னா அவங்களோட வாழ்வாதாரத்தில் அரசு ரொம்ப கவனமாக இருக்குது. 2, அருகாமையில் இருக்கக்கூடிய கடைகளில் நிறைய கடைகளில் சேல்ஸ் அதிகமாகிட்டு இருக்க கடைகளில் அந்த பணியாளர்களுக்கு வாய்ப்பு வழங்கி வேலை வாய்ப்பு வழங்கப்படும். மக்கள் பணத்திலோ மக்களுக்காக இருக்கும் நிறுவனத்திலோ யாரும் தவறு செய்தால் அதற்கான சட்டப்பூர்வமான நடவடிக்கை ஆக்கப்பூர்வமாக இருக்கும் என்று மதுரையில் அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், உசிலம்பட்டி அருகே மின்னல் தாக்கி இறந்தவர்களின் குடும்பத்தினருக்கு 4 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும் என முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளதாக தெரிவித்தார். தொடர்ந்து முதலமைச்சர் விஜய் எந்த காலத்திலும் மேகதாது அணை கட்ட அனுமதிக்க மாட்டார் என திட்டவட்டமாக தெரிவித்த அவர், அதற்கு தேவையான அனைத்து சட்டப்பூர்வ நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என தெரிவித்தார். மேலும் திமுக விசிக மோதல் குறித்து திமுக தமிழக அரசுக்கு அழுத்தத்தை ஏற்படுத்த முயற்சிப்பதாக குற்றம் சாட்டிய அவர், அதிமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்வது அவர்களது தனிப்பட்ட விருப்பம் என கருத்து தெரிவித்தார். தொடர்ந்து மின்சாரத்துறையில் உள்ள ஊழல் குற்றச்சாட்டுகள் குறித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என திட்டவட்டமாக தெரிவித்தார். அவங்க இப்போ 5 வருஷமாக அவங்க செய்த ஆட்சி, அவங்க எந்தெந்த மாதிரியான மக்கள் விரோத செயல்கள், இதில் எல்லாரும் சேர்த்து தான் மக்கள் இன்றைக்கி அவங்களுக்கு தேவையான பதிலை கொடுத்துருக்காங்க. இதற்கு அவங்க இன்றைக்கி எங்களுடன் கூட்டணி சேர்ந்து எங்களுடைய கூட்டணி கட்சியினரிடம் அவங்க தேவையில்லாமல் பிரச்சனை கொள்வது, தேவையில்லாமல் தகராறு செய்வது, இன்னமும் அவங்கள மக்கள் விரோத செயல்களை தான் திமுக செஞ்சுக்கிட்டு வராங்க. எல்லா இடத்துலையும் இன்றைக்கி ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு துறையிலையும் அவங்கள திமுக தூண்டுதல் பேர் தான் தேவையில்லாத சர்ச்சைகள் ஏற்பட்டு வருது. அரசுக்கு எந்த வகையிலாவது குழப்பம் ஏற்படுத்தும் வகையில் திமுக செயல்பட்டு வராங்க. மக்களுக்கு இது நல்லா தெரிஞ்சிருக்கு. இதெல்லாம் அனைத்தும் களையெடுக்கப்பட்டு இந்த அரசு விரைவில் மக்களுக்கான செயல்பாடுகளை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி வேலைகளை துவங்குவோம். சின்னமனூர் அருகே மதுபோதையில் தகராறில் ஈடுபட்ட மருமகனை ரிவாளால் வெட்டி கொன்ற மாமனாரை போலீசார் கைது செய்தனர். தேனி மாவட்டம் ஊத்துப்பட்டி கிழக்கு தெருவைச் சேர்ந்த தம்பதி சிங்கத்துரை முத்து. சிங்கத்துரைக்கு குடிப்பழக்கம் இருந்ததால் குடும்பத்தில் ஏற்படும் தகராறு காரணமாக முத்து கோபித்துக் கொண்டு அதே பகுதியைச் சேர்ந்த தனது தாய் வீட்டுக்கு சென்றுள்ளார். இந்நிலையில் சம்பவத்தன்று சிங்கத்துரை குடிபோதையில் தனது மனைவியை அழைக்க மாமனார் முனியாண்டி வீட்டிற்கு சென்றதாகவும், அப்போது முனியாண்டிக்கும் சிங்கத்துரைக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில் கோபத்தில் முனியாண்டி சிங்கத்துரையை அரிவாளால் சரமாரியாக தாக்கியதாகவும் கூறப்படுகிறது. இதில் பலத்த காயமடைந்த சிங்கத்துரை நிகழ்விடத்திலேயே உயிரிழந்த நிலையில் தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த சின்னமனூர் போலீசார் சிங்கமுத்துவின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த பின்னர் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து முனியாண்டியை கைது செய்தனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.